1 கோடிக்கு மேற்பட்டோர் பேராதரவு அளித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நமது கேப்டன் டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை அவர் தெரிவித்தார். தங்கள் அணியின் தேர்தல் அறிக்கை ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்றும் முத்தரசன் கூறினார். 90 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு தேடித்தரும் அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். அதேபோல் கல்வி, அனைவருக்குமான கல்வி, ஏழைகளுக்கு கல்வி, தமிழ்வழி கல்வி, அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதிலும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இவை போன்ற முக்கிய தமிழ்நாட்டு மக்களுடைய மிக முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் வெளியிட்டு இருக்கிற தேர்தல் அறிக்கைகள் குறித்து மக்கள் கேலி பேசுகிறார்கள். ஆட்சியில் இருந்தவர்களும் இருப்பவர்களும் தான் திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்த காலத்தில் இவர்கள் ஏன் இதை செய்யவில்லை என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு அவரிடமிருந்து பதில் இல்லை. ஆகவே தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்த இந்த மகத்தான கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கும் ஆதரவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆதரவு என்பது பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த அணி நிச்சயமாக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தேமுதிக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த திமுக, அதிமுக எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதனால் இந்த இரு கட்சிகளையும் தமிழகத்தை விட்டே அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்தார். நண்பர்களே, நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம், இதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுக்கு தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வலுப்படைத்த தலைவர்கள், திறன் படைத்த தலைவர்கள் நம்முடைய கூட்டணி தலைவர்களும் நம்முடைய கட்சிகளும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. 50 வருடங்கள் தமிழகத்திலே அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து ஆண்ட கட்சிகள். குறிப்பாக 30 வருட காலமாக இவர்கள் மாறி மாறி தமிழகத்திலே ஆண்டதனுடைய பயன் இன்றைக்கு தமிழகத்திலே எத்தரப்பு மக்களும், விவசாயி, தொழிலாளி, மாணவர், மகளிர், நெசவாளர், வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தரப்பு மக்களும் நிம்மதியாக இல்லை. எத்தரப்பு மக்களுடைய எண்ணங்களையும் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை. இன்னும் வெட்ட வெளிச்சமாக உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கிராமங்களுக்கு சென்றால் உண்மை தெரியும். 30-40 ஆண்டுகளுக்குள் கிராமங்களிலே இன்றைக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யவில்லை. எல்லா கிராமங்களிலும் தமிழகத்திலே தண்ணீர் கிடைக்கிறதா? தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கண்டமனூரில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உறுதியாக ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு வேண்டிய அனைத்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த தொகுதியை நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், கேப்டன் ஆட்சிக்கு வந்தவுடனே ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை முதல் வாக்குறுதியா சொல்றேன். அதே போல 25 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம்.
அதே போல படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதான் இங்க முக்கியம். நதிகளை எல்லாம் இணைச்சு விவசாயத்தையும் நெசவையும் முன்னேற்றி விவசாயத்தை முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு 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 சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தாருங்கள் என்று உங்க எல்லோருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நம்ம கூட்டணியில் நம்மோடு இணைந்திருக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும் ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் மற்றும் GK வாசன் அவர்களுக்கும் அவர்களுடைய கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்க எல்லாருக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை தாங்க. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்ற நிலையை மாற்றி உறுதியாக இந்த தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் கேப்டனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நமது கேப்டன் என்பதை ஏற்று உறுதியாக நீங்கள் அனைவரும் இந்த மூன்றாவது அணி இல்லை, தமிழ்நாட்டின் முதல் அணி என்று பெற்ற நமது அணிக்கு மாபெரும் வெற்றியை தாருங்கள். நீங்கள் அத்தனை பேரும் வெற்றியை தரப்பதா கேப்டன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பது தெரிய வரும். அதனால மாற்றத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கிறேன். ஊழல் கட்சிகளான அதிமுக திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. போதும். 5 வருஷம் கலைஞருக்கு ஆட்சி கொடுத்தீங்க, 3 முறை ஜெயலலிதாவுக்கு ஆட்சி கொடுத்திருக்கீங்க. ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? இங்க இருக்கா? உங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி வருதா? விவசாயம் நல்லா இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கா? நல்ல ஸ்கூல் வசதி இருக்கா? பிள்ளைங்களுக்கு நல்ல ரோடு வசதி இருக்கா? கவர்மெண்ட் பஸ் எல்லா கிராமத்துக்கும் வருதா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நிச்சயமா அதுக்காக தான் வந்திருக்கோம். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் கேப்டன் தேமுதிகவை ஆரம்பிச்சார். இன்னைக்கு திமுக நிச்சயமா படிச்ச பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் வேலை உறுதி உறுதி உறுதி, மாற்று கருத்தே இல்லை. ஆஸ்பத்திரியா நிச்சயமா நிச்சயமா ஆஸ்பத்திரி உங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு நல்ல ரோடு, எல்லா கிராமத்துக்கும் பஸ் வசதி, தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி குடி தண்ணீர் வசதி, விவசாயம், படிச்ச பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் எல்லாத்தையும் உறுதியாக செய்து கொடுப்போம். அதே போல ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி வரும். நீங்க போய் கால் கடுக்க காத்திருக்க வேணாம். அதே போல மதுக்கடைகளை நாம் அகற்ற போகிறோம். டாஸ்மாக் கடையே வேணாம், நம்மளுக்கு வேணாம். திமுக அதிமுக அகற்றாது. உறுதியாக நாம ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடை விற்று படிப்படியாக குறைப்போம். நிச்சயம் நாம செய்வோம், நிச்சயம் மூடுவோம். மாற்று கருத்தே இல்லை. ஜெயலலிதாவை நம்பி ஓட்டு போட்டீங்க, மூடல. கலைஞரை நம்பி ஓட்டு போட்டீங்க, மூடல. கேப்டனை நம்பி ஓட்டு போடுங்க. உறுதியாக டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டில் படிப்படியாக குறைச்சி தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் இல்லாத நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் தருகிறேன். எனவே நல்லபடியாக சிந்திச்சு மாற்றத்தை தாருங்கள், வெற்றியை தாருங்கள். நமது வெற்றி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு 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 சின்னத்திலே வெற்றியை தாருங்கள். உறுதியாக இங்க கேட்ட அத்தனை கோரிக்கைகளை நாங்க முன்னிருந்து நிறைவேற்றுவோம். சரிங்களா? அதனால உறுதியா நம்பி கேப்டனை ஜெயிக்க வைங்க. உங்க வீட்டு பிள்ளை உங்கள் கருப்பு எம்ஜிஆர் அவரு உங்களுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் திமுக அதிமுக கூட கூட்டணி போகாம நல்லவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. உறுதியாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டை நிச்சயம் முன்னேற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கண்டமனூரில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் மற்றும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேமுதிக சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக சி ஏகாம்பரம் அத்தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தெரிவித்துள்ளார். இவருக்கு தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்கள் நல கூட்டணி தமாக ஆகிய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு பொதுமக்களின் பேராதரவை திரட்டி கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் தமிழக அரசு பாசாங்கு செய்வதாகவும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சிறைப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதில் காங்கிரஸ் அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் இதனை ஒரு கண் துடைப்புக்காக சட்டப்படி அவர்களை விடுவிக்க இயலாது என்று தெரிந்தும், அதாவது இப்படி ஒரு காரணத்தை மத்திய அரசு சொல்லும் என்று தெரிந்தும் தமிழர்களை நம்ப வைப்பதற்காக அல்லது வாக்குகளுக்காக ஒரு ஒப்புக்கு கடிதம் எழுதியது தமிழக அரசு. தமிழக அரசு நினைத்திருந்தால் கவர்னருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவித்திருக்க முடியும் என்பது வல்லுநர்களின் கருத்து. மத்திய அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதிகளாக இப்போது இருக்கிற அவர்களை விடுவிப்பது என்பதுதான் ஒரு அரசு மனிதநேயத்தோடு அணுகுகிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். மக்கள் நலனில் அக்கறையோடு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம். ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, கூட்டணி ஆட்சி, இந்த 3 கருத்துக்கள் தான் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணியின் நிலைப்பாடு. நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே காதல் ஜோடிகள் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் சாதிய ஆணவ கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதை தடுக்க அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அண்மையில் உடுமலைப்பேட்டையில் பட்டப்பகலில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர் நடு ரோட்டில் வெட்டி சாய்க்கப்பட்டனர். இதில் சங்கர் உயிரிழக்க அவரது மனைவி கௌசல்யா படுகாயத்துடன் பிழைத்துக் கொண்டார். இந்த அதிர்ச்சி சம்பவம் மக்கள் மனதில் இருந்து நீங்காத நிலையில் தற்போது சாதி மறுப்பு திருமணத்திற்கு தயாராக இருந்த காதல் ஜோடி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாகை மாவட்டத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூம்புகாரை அடுத்த ஒலக்குடி கிராமத்தை சேர்ந்த குருமூர்த்தியும் சரண்யாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் காதல் ஜோடி சில நாட்களுக்கு முன்பு தலைமறைவான நிலையில் ஆத்துப்பாக்கம் கிராமத்தில் உள்ள புதூர்காடு அருகே ஆலமரத்தில் தூக்கில் இடப்பட்ட நிலையில் பிணமாக தொங்கினர். இவர்களது உடல்கள் அழகிய நிலையில் இருந்ததை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் காதலர்களின் உடல்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் காதலர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பில்லை என்றும் இதில் மர்மம் இருப்பதால் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் தொடர்வதற்கு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தான்றாக தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டதை போன்ற ஒரு காட்சியைத்தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய உடலில் ஏதோ திரவங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது போன்ற காட்சியும் இருக்கிறது. காலெல்லாம் உடலெல்லாம் தரையில் பூமியில் பதிந்தபடியே இருக்கிறது. ஆகவே இது தற்கொலையாக இருக்க முடியாது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ஏதோ சில காரணங்களால் அது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த கருத்தை சீர்காழி டிஎஸ்போ அவர்களிடமும் சொன்னோம். அவர்களிடத்திலும் ஆர்டிஓ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம்.
ஊழல் கட்சிகள் என்று விமர்சித்தார். have seized the quantity of largest money in Tamil Nadu. What does it mean? All money is coming from alcohol liquor companies. Jayalalitha government and Karunanidhi government, they have minted money only from this alcohol things and sand mafia and granite mafia. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் நிலைப்பாட்டில் மத்திய அரசின் நிலை சட்டத்திற்கு உட்பட்டுதான் நடப்பதாக தெரிவித்தார். ஆனால் தமிழக அரசு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று சொல்லி அதை எழுதிய காவல்துறை அதிகாரியே சொல்றாரு. அவையெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் கணக்கில் எடுத்தோன்னு சொன்னா இந்த வழக்கினுடைய திசையை முழுமையாக மாற முடியும். ஆகையினால இப்போது இவர்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தக்கூடிய விஷயங்கள். பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகிய 7 பேரும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் தண்டனை அனுபவித்து வருவதால் இவர்களை விடுதலை செய்வதற்கான அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு மார்ச் 2ஆம் தேதி தமிழக அரசு தேதி கடிதம் எழுதியது. இது வாக்கு வங்கிக்காக அதிமுக அரசு போடும் நாடகம் என கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் தமிழக அரசு அனுப்பிய கடிதத்திற்கு மத்திய சட்ட அமைச்சகம் அளித்துள்ள பதில், இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் 7 பேரை விடுதலை செய்ய மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இது தொடர்பான கோரிக்கை கடிதத்தை நிராகரித்த நிலையில் இந்த கடிதமும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 7 பேரை விடுதலை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலும் மத்திய அரசு மனு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதனின் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வாக்கு சேகரிப்பதற்காக சில்வார்பட்டிற்கு சென்றார். அப்போது அவரது வாகனத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தங்களது தொகுதியில் குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சென்னை திருவிக நகர் அதிமுக வேட்பாளர் நீலகண்டனை மாற்ற கோரி அக்கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகண்டனை மாற்றாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அதிமுகவினர் எச்சரித்துள்ளனர். மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். அவர்களை இந்த தொகுதிக்கு போன ஆண்டு வேட்பாளராக இருந்தார், 5 வருஷம் இருந்தார். எதுவும் தொகுதிக்கு எதுவும் பண்ணவில்லை. என்ன, நான் ஒரு அண்ணா தொழிற்சங்கம் பகுதி செயலாளர். நான் போனாலும் வீட்டு வாசல் அது முடியாது, இது முடியாது, வருஷம் ஒரு லெட்டர் கூட இது வரைக்கும் அவர்கிட்ட வாங்கினதில்லை. எது கேட்டாலும் கிடையாது. எந்த லேடிஸ் போனாலும் அம்மா 2 மிக்சி எல்லாம் கொடுத்தோம். அதை வாங்க போனா இப்போ பொதுமக்களுக்கு லேடிஸ்க்கு அதில் மரியாதை பேச நீ போடி நீ வாடி எல்லாம் கொடுக்க முடியாது, போடி கீழே போடியில் கட்சிக்காரங்களும் எந்த ஒரு மதிப்பும் இல்லை சார். அம்மா அவருக்கு திருப்பி மாற்றி ஏதோ ஒரு வேட்பாளரை அவரை மாற்றி ஏதோ ஒரு கட்சிக்காரரை போட்டு சொல்லுங்க. அதிமுக, திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக அக்கட்சியினரே சாலை மறியல், தீக்குளிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் பவானி தொகுதி பாமக வேட்பாளர் KV ராமநாதனை மாற்றக் கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருவருக்கும் பாமகவில் மரியாதை இல்லை என்று அக்கட்சியினரை குற்றம் சாட்டினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் காலை 6 மணிக்கு தொடங்கி பிற்பகல் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதேபோல் திரு
குறிச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்ட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் சமையல் குறவர்களால் பாடல் பெற்ற சட்டைநாதர் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோவில் திருவிழா நடத்த அனுமதிக்க கோரி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட ஓட்டர்பாளையத்தில் உள்ள அம்மன் கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு திருவிழா நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்த நிலையில் மீண்டும் திருவிழா நடத்த அனுமதிக்க கோரி ஓட்டர்பாளையம் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பான பதாகைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன வருஷம் ஒரு அடிதடி சின்ன பிரச்சனையானதுனால இவங்க கோயிலில் தப்பான காசு பேட்டி வாங்குறாங்கன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் இது பண்ணாங்க. திருவிழா பண்ணணும்னு கூட்டம் போட்டு முடிவு செஞ்சாங்க. ஆனால் 5 பேர் மட்டுங்க கோயில் பண்ணக்கூடாது, திருவிழா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போது தடை வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தலை புறக்கணிப்போம்னு முடிவெடுத்து இதனிடையே கிராம மக்களிடம் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து திருவிழாவை மீண்டும் நடத்த அனுமதி வழங்கினர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் சென்னையை சேர்ந்த திருநங்கை நமிதா முதல் இடத்தை பிடித்தார். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பத்தில் கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அழகி போட்டியில் புதுச்சேரி, சென்னை, மதுரை, விழுப்புரம், கடலூர் மற்றும் மும்பை உள்ளிட்ட மற்ற மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதில் திருநங்கைகள் விதவிதமான உடைகள் அணிந்து மேடையில் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை அசத்தினர். திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் சென்னையை சேர்ந்த நமிதா முதல் இடத்தை பிடித்தார். 2வது இடத்தை மதுரையை சேர்ந்த சுஜாதா கைப்பற்றினார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் பணியை அதிமுக துவக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தொகுதிக்கு உட்பட்டு மகாகவி பாரதியார் நகரில் வாக்காளரின் பட்டியல், செல்போன் மற்றும் வங்கி கணக்கை கேட்டு எழுதி கொண்டிருந்த அதிமுகவை சேர்ந்த பெண் ஒருவரை கையும் களவுமாக பிடித்து தேர்தல் அதிகாரியிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த அதிகாரிகள் அந்த பெண்ணை தப்பிக்க வைப்பதிலேயே குறியாக செயல்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி பணம் பட்டுவாடா செய்யும் பணியை அதிமுக துவக்கியுள்ளதாக புகார் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ள தேர்தல் அதிகாரிகள் அதிமுகவினரிடம் இருந்து பணத்தை இதுவரை பறிமுதல் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். இந்திய மருத்துவக் கழக கூட்டம் போலூர் தலைவர் டாக்டர் கலிமுல்லா தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவக் கழக மாநில தலைவர் தாமோதரன், இந்திய அளவில் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு நடைபெற்றால் ஏழை எளிய மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்க திட்டமிட்டு வருவதாகவும் கூறினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் காவிரி வர்மன், ஒன்றிய கழக செயலாளர் பிரகாஷ் மற்றும் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் காரிமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாட்லாம்பட்டி, பெரியம்பட்டி ஆகிய கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே ராமையன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவருக்கு கௌதம், ரோஷன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் வீட்டிற்கு அருகே உள்ள கிணற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அண்ணன், தம்பி இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் கிராம மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் அருகே அரசு நிலங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா போட்டு பாதைகளை ஆக்கிரமித்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேட்டூர் இருங்கலூர் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா போட்டு முள்வேலி கொண்டு இடங்களை அடைத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் இடத்தில் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணச்சநல்லூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காரைக்காலில் போலீசார் நடைபயணத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களிடம் போலீசார் எடுத்துரைத்தனர். மேலும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அச்சுறுத்தல் உள்ளதா என்று கேட்டறிந்த போலீசார் கடந்த தேர்தலின் போது தேர்தல் விதிகளை மீறியவர்களை கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். குடியாத்தம் தேர்தல் அதிகாரியும் வட்டாட்சியர் விஜயன் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் குடியாத்தம் அடுத்த மிட்டாலம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பேர்ணாம்பட்டு நோக்கி வந்த மினி ஆட்டோவை மடக்கி சோதனை செய்ததில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துண்டு தோள்களை பறிமுதல் செய்தனர். மேலும் குடியாத்தம் நோக்கி வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் உரிய ஆவணம் இல்லாத 1,10,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பெரிய குத்தகை கிராமத்தை சேர்ந்த 15 குடும்பத்தினர் அதிமுக மற்றும் திமுகவில் இருந்து விலகி தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணியில் இணைந்தனர். நாகப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தமீம் அன்சாரி வெற்றி பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. சோழமன்னான் திமுக வேட்பாளர் பிரியா தேன்மொழி மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பவானி மாவட்ட செயலாளர் மூர்த்தியின் பினாமி என்பதால் அவருக்கு தேர்தலில் சீட் கொடுத்துள்ளதாகவும் உடனடியாக பிரியா தேன்மொழியை மாற்ற வேண்டும் என்றும் இல்லை என்றால் பல்வேறு போராட்டம் நடத்தப்படும் என்றும் திமுகவினர் எச்சரித்துள்ளனர். அர்ச்சகர் பயிற்சி பெற்ற அனைத்து ஜாதியினரையும் கோவில்களில் அர்ச்சகர்களாக நியமனம் செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட திராவிடர் கழகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தந்தை பெரியாரால் இறுதியாக அறிவிக்கப்பட்ட போராட்டம்தான் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும் என்ற போராட்டமாகும். இதையடுத்து கடந்த திமுக ஆட்சியில் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 208 பேருக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அர்ச்சகர்களாக பணியில் அமர்த்தப்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம். மற்றும் குளித்தலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்.
தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ள தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே இன்று மாலை நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எழுச்சி உரையாற்ற உள்ளார். இதனையடுத்து குளித்தலை சுங்கச்சாவடி பகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் வாக்கு சேகரிக்கிறார். இதில் கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள தேமுதிக தலைமை கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை ஆர்கே நகரில் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கல்வியாளர் வசந்தி தேவி போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் களம் இறங்கியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2வது கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிட்ட போதெல்லாம் கூடுதலான வாக்குகளை அளித்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தாம் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் ஆர்கே நகர் தொகுதியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கல்வியாளர் வசந்தி தேவி போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்கே நகர் தொகுதியை கேட்டு பெற்றதாக அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் வசந்தி தேவி, தனக்கு வாய்ப்பளித்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மக்கள் நல கூட்டணிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தனக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று வேட்பாளர் வசந்தி தேவி கேட்டுக் கொண்டார். காட்டுமன்னார் கோவில் தொகுதி என்பது 1999 மூப்பனார் அவர்களின் தலைமையிலான மக்கள் கூட்டணியில் நான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற போது, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற போது காட்டுமன்னார்குடி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்ற வேட்பாளரை விட கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். என்னை அரவணைத்துக் கொண்டார்கள். கூடுதலான வாக்குகளை அளித்து எனக்கு அங்கீகாரத்தை வழங்கினார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தொகுதியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் போட்டியிடுவதில், சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக போட்டியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். நல்லோர் யாவரும் இந்த அணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிற வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய முனைவர் வசந்தி தேவி அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டார். முதல்வரை எதிர்த்து போட்டியிடுவது எங்கள் நோக்கமல்ல, மாற்றத்தை விரும்பி தேர்தல் களத்தில் போட்டியிடுவதுதான் எங்கள் நோக்கம். தேர்தல் அரசியலுக்கு புதியவளாகிய எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மக்கள் நல கூட்டணிக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். லட்சியங்கள் எல்லாம் எங்களை போன்றவர்கள் எல்லாம் கனவுதான் காண முடியும். ஆனால் அவற்றை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அவற்றை நனவாக மாற்றுவது அரசியல் கட்சிகளினுடைய பணிதான். அப்படித்தான் ஒரு ஜனநாயகம் இயங்குகின்றது. அதனால் இந்த ஒரு புள்ளியிலே சேர்கின்ற வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால் நான் இதை நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். சேலத்தில் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற மகுடஞ்சாவடியை சேர்ந்த பச்சை அண்ணன் என்பவர் வெயிலில் சுருண்டு விழுந்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெண் எஸ் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்த நிலையில் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூட ஆள் இல்லாமல் பரிதவித்தனர். இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசை தம்பி அளித்த கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். கொளுத்தும் கோடை வெயிலில் மக்கள் நடமாடவே நடுங்குகின்ற சூழலில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா
தனது பரப்புரைக்காக மக்களை வாட்டி வதைத்து கொடுமை செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதாவது பொதுமக்களை பணம் கொடுத்து அழைத்து வர அதிமுகவினர் அவர்களை மிரட்டுவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் விருதாச்சலத்தில் 4 பேர் இந்த வெயிலின் கொடுமையாலும் இடைவேளை, அதாவது காலை 9 மணியிலிருந்து தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பரப்புரை முடிக்கின்ற வரை அந்த வாட்டி வதைக்கின்ற வெயிலில் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற தொடர் வற்புறுத்தலின் காரணமாக அவர்கள் இடையில் தண்ணீர் குடிக்கவோ உணவு அருந்தவோ வெளியே செல்ல முடியாத சூழலில் அவர்கள் மூச்சு திணற 4 பேர் இறந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 2 பேர் இறந்த செய்தி மட்டுமே வெளியாகி இருக்கிறது. மற்ற 2 பேர் இறந்த செய்தி வெளியாகப்படவில்லை. இதிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் காயமடைந்து மயக்கமடைந்த சூழலில் காவல்துறை வெளியில் செய்திகளை வெளியிடுவதற்கு மிகப்பெரிய தடையை விதித்ததை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இந்த சூழலில் அதனை அடுத்து தமிழக முதலமைச்சர் அருப்புக்கோட்டையில் பரப்புரை செய்த பொழுது ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்த நிலையில் தொடர்ந்து அவர்களை பார்த்தும் பார்க்காதது போல் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய எழுதி வைத்து படிக்கின்ற அதில் மட்டுமே கவனத்தை செலுத்தினார் என்றும், ஏற்கனவே மக்கள் தனது முன்பாக பாதிக்கப்பட்டு சுருண்டு விழுந்து இறக்கின்ற சூழலில் கூட தமிழக முதலமைச்சர் குறைந்தபட்சம் இரக்க மனநிலை காட்டாமல் அந்த பாதித்த மக்களை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்று தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் மத்திய வேளையில் யாரும் வெளியே வரக்கூடாது என்கின்ற கடுமையான மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அதனை அடுத்து தொடர்ந்து இது போன்ற பலியிடும் சம்பவங்கள் வெயிலின் கொடுமையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழலில் அதிமுகவின் கூட்டத்திற்கு அழைக்கின்ற கூட்டத்திற்கு யாருமே வர மறுத்த சூழலில் பலரை பணத்திற்கு அழைத்தும் மிரட்டியும் காஞ்சிபுரத்திற்கு அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்டது. மாலை 5 மணிக்கு தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பரப்புரையை நிகழ்த்தினாலும் காலை 11 மணி முதலில் இருந்தே பொதுமக்கள் காக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து இன்றைய தினம் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மகுடம் சாவடியை சார்ந்த பச்சை அண்ணன் என்பவர் இந்த வெயிலின் கொடுமையால் தனக்கு உணவு கிடைக்காதனாலும் தண்ணீர் அருந்த நேரம் கிடைக்காதனாலும் மயங்கி விழுந்த சூழலில் அப்பொழுது இந்த சலசலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதிமுகவினர் யாரும் அவர் அந்த மயங்கிய நிலையில் அப்பொழுது அவரை அப்புறப்படுத்தவோ அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவோ முன்வராததின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற சோகமான செய்தி தமிழகம் முழுவதும் பரவி ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே சூழலில் ஏறத்தாழ இந்த சேலத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் மயங்கிய நிலையில் இருந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பொள்ளாச்சியை சார்ந்த பெண் காவலர் கற்பகம் என்ற எஸ்ஐ என்பவர் மயங்கி விழுந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் அவரை தனியார் மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டத்திற்கு மண் லாரியில் ஆடு மாடுகளை ஏற்றி வருவது போன்று ஏற்றி வந்து கொட்டுவதை போன்று மக்களை ஒரு காகித குப்பைகளாக இந்த பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் ஆதாரங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சருடைய பதவி வெறியின் காரணமாக தமிழக மக்கள் பலி ஆடுகளாக பலியிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உணர்ச்சி வயமிக்க செய்தி. தேர்தல் சமயத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று சேலத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் KMP திருமண மஹாலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக சட்டமன்ற வேட்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மே 16ஆம் தேதியன்று நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள், தேர்தல் சமயத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள மண்டல டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக மூட கோரி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள மண்டல டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால்
ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எடுத்து குடிகெடுக்கும் சாராயத்தை ஊருக்கு ஒரு கொண்டு வந்து சேர்த்து மக்களை சிந்திக்க விடாமல் செயல்பட விடாமல் திறனற்ற நாரியற்ற மக்களாக ஆக்குகின்ற இந்த தமிழக அரசை கண்டித்தும் டாஸ்மாக் கடையை முழுவதும் மூடக்கோரியும் இன்று முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளோம். இந்த முற்றுகை மூலமாக கடையை மூட வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து முற்றுகை ஆர்ப்பாட்டம் போராட்டம் என அனைத்து மக்களையும் திரட்டி டாஸ்மார்க்கை மூடும் வரை தமிழக மக்களுக்கு வாழ்வு கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் திருச்சியில் உள்ள அரசு மதுபான கிடங்கை முற்றுகையிட முயன்ற மக்கள் அதிகாரம் அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயன்ற போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து பெண்கள் உள்ளிட்டோரை போலீசார் அராஜக முறையில் கைது செய்தனர். தேர்தலை கருத்தில் கொண்டு ஜெயலலிதா தற்போது கபட நாடகம் ஆடி வருவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். கோரிக்கை முன்வைத்து மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பு முற்றுகை போராட்டத்தை அறிவித்து அதை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் முற்றுகையிடுவது என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைதியான வழியில தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு நடவடிக்கை. அதுக்கு கூட இந்த காவல்துறை அனுமதிக்கல. அதனாலதான் என்னாச்சுன்னா நாங்க நடந்து செல்லும் போது தடுத்தாங்க. இப்ப தடுக்கும் போது உட்கார மாதிரி ஆகி போச்சு. அதனால வந்து முற்றுகையிடுவதற்கு கூட அனுமதிக்கல. சொல்லப்போனாக்கா மூடுவது என்பது அரசின் கொள்கையா இருந்தாக்கா முற்றுகையிடுவது எதிர்ப்பு தெரிவிப்பது அனுமதிக்கணும். இது ஒரு ஜனநாயக அணுகுமுறை. அது கூட இல்லை என்பதால்தான் நாங்க நடந்து செல்வதும் நகர்ந்து செல்வதும் தடுக்கப்படுறதால அங்கே அமர்வது அப்படிங்கிற வகையில் இந்த போராட்டம் அப்படி வந்து மாற்றப்பட்டது. இதேபோல் வேலூர் அடுத்து அரியூர் ரயில்வே கேட் அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி பெண்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பெண்கள் விரட்டியடித்தனர். முன்னதாக போராட்ட இடத்திற்கு வந்த டாஸ்மாக் மேலாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்ததுடன் மது கடைகளை திறந்து வைத்து மக்களின் வாழ்க்கையை சூறையாடி வரும் ஜெயலலிதாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.